இது வந்து எக்ஸைஸ் 1.1ல வந்து 7th சம் வந்து பார்க்க போறோம். என்ன கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் A இஸ் ஈக்குவல் டூ த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. B அப்படின்னு த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு குடுத்துருக்காங்க. C வந்து செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு குடுத்துட்டு, வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு இது குடுத்துட்டாங்க. எப்பவும் நமக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா, செட் நம்பர்ஸ்ல குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சென்டென்ஸ்ல குடுத்துருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். ஓகேவா? அதே மாரி பிரைம் நம்பர்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். முன்னாடியே உள்ள வீடியோல சொல்லியிருக்கேன். பிரைம் நம்பர் அப்படிங்கிறது வந்து 1னாலயும் தன்னாலயும் மட்டும் வகுபடக்கூடியதா என்னவா இருக்கும்? பிரைம் நம்பர் அப்படிங்கிறது. அப்ப 2, 3, 5 அந்த மாரி வர்றது எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே ஈவன் பிரைம் நம்பர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னா, ஈவன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா 2ஆல வகுபடக்கூடிய நம்பர் தான் என்ன? ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. இப்ப 2, 4, 6, 8 இந்த மாரி 2ஆல வகுப்படக்கூடியது எல்லாமே வந்து என்ன? ஈவன் நம்பர்ஸ். அந்த ஈவன் நம்பர்ஸ்ல எது பிரைம் நம்பர்ன்னு கேட்டிருக்காங்க. பிரைம்னா என்னன்னு தெரியும்? 1னாலயும் தன்னாலயும் வகுப்படக்கூடியது. அப்ப இந்த ஈவன் நம்பர்ஸ்ல எது பிரைம் நம்பரா இருக்கு? 2 தான் இருக்கு. இப்ப ஈவன் பிரைம்னா என்ன? 2 மட்டும் தான் ஈவன் பிரைம் அப்படின்னு தெரியும். அப்ப செட் கண்டுபிடிச்சிடலாமா? A அப்படிங்கிறது என்ன குடுத்துருக்காங்க? தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. லெஸ் தென்னா எந்த சிம்பல் சொல்லியிருக்கேன்? இந்த மாரி இருக்கும். அப்ப லெஸ் தென் அப்படின்னா 8 விட சின்ன நம்பர். சின்ன பக்கம் தானே இந்த பக்கம் இருக்கு. அது வரைக்கும் உள்ள நம்பர் கண்டுபிடிக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் தான். ஏன்னா லெஸ் தென் அப்படின்னா 8 விட கம்மியா. அப்போ 1ல இருந்து 7 வரைக்கும் என்ன? A செட். அடுத்து B கண்டுபிடிக்கணும். Bல வந்து என்ன? செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. 8 விட கம்மியா இருக்கக்கூடியதுல எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கோ அது வந்து Bங்கிற செட்டு. அப்ப 2 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு C அப்படிங்கிற செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதான் என்னது? ஈவன் பிரைம் நம்பர். இந்த பிரைம் நம்பர்ல எது ஈவன்னு? ஈவன் வந்து 2 மட்டும் தான் இருக்கு ஈவன். அப்ப 2. இப்ப A, B, C செட் கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல குடுத்துருக்கிறத வச்சு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு செட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே சம்மு முடிஞ்ச மாரி தான். இதுக்கு மேல ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுறலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிக்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எப்பவும் பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்ப என்ன இருக்கு? A இன்டர்செக்ஷன் B. இப்ப A வந்து நமக்கு என்ன தெரியும்? 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு ஒரு செட் இருக்கு. இன்டர்செக்ஷன் B வந்து என்ன இருக்கு? 2, 3, 5, 7. அப்ப இன்டர்செக்ஷன் அப்படின்னா 2லயும் எது பொதுவா இருக்கோ அத மட்டும் எடுக்கக்கூடியது தான் இன்டர்செக்ஷன். இங்க 1 இருக்கு, இங்க இல்ல. இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப 2ன்னு போட்டுறலாம். இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப 3யும் வந்துரும். 4 இங்க இருக்கு, அங்க இல்ல. 5 இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. 7 இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அப்ப 5ம் 7ம் எழுதிடலாம். அப்ப A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல்ட்டுன்னு போட்டு A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சத எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதான். 2, 3, 5, 7 கிராஸ் C வந்து என்ன இருக்கு? 2ன்னு தெரியும் நமக்கு. கிராஸ்னாலே என்னன்னு தெரியும் நமக்கு? பேர் பண்ணி எழுதுறது தான் கிராஸ் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொன்றா என்ன பண்ண போறோம்? பேர் பண்ண போறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அப்ப A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கணும். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிக்க போறோம். A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பிராக்கெட்ல இருக்கிறத எடுத்துப்போம். அப்ப A கிராஸ் C ஈக்குவல் டு A வந்து எடுத்து எழுதிட வேண்டியது இந்த செட்ட. 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் C செட் என்ன இருக்கு? 2 மட்டும் இருக்கு. அதை எழுதிடணும். கிராஸ்னால என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொன்றா பேர் பண்ண வேண்டியது. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 அப்படின்னு சொல்லி பேர் பண்ணிடணும். அப்போ A கிராஸ் C வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? B கிராஸ் C இருக்கு. அப்போ B கிராஸ் C ஈக்குவல் டு B வந்து என்ன? 2, 3, 5, 7 கிராஸ் C என்ன இருக்கு? 2 மட்டும் இருக்கு. இதுவும் கிராஸ்னால என்ன பண்ண போறோம்? பேர் பண்ண போறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 பேர் பண்ணிட்டோம். இப்போ B கிராஸ் Cயும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. அப்போ A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு
ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க் வரதுனால எந்த இதையும் ஸ்டெப்பையும் விடாமல் அப்படியே எழுதணும். 4,2 5,2 6,2 7,2 ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, அதை கண்டுபிடிச்சதே அப்படியே எடுத்து எழுதணும். 2,2 3,2 5,2 7,2 ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் இன்டர்செக்ஷனாக ரெண்டையும் பொதுவாக இருக்குது எழுதணும். இங்கே 1,2 இருக்குது, இங்கே இல்லை. 2,2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 2,2 எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்கேயும் 3,2 இருக்குது, இங்கேயும் 3,2 இருக்குது, எழுதிடலாம். 4,2 இங்கேயும் இருக்குது, இங்கே இல்லை. 5,2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 5,2. 6,2 இங்கே இல்லை, 7,2 வந்து இருக்குது. ஸோ 7,2 ஓகேவா. அப்போ ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பாருங்கள். 2,2 2,2 3,2 3,2 5,2 5,2 7,2 7,2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதே தான் என்ன இருக்குது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. therefore A intersection B cross C equal to A cross C intersection B cross C. ரெண்டுமே ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ 7th place செகண்ட் டிவிஷன் வந்து பார்க்க போகிறோம். A cross of B minus C equal to A cross B minus A cross C. இது வரைக்கும் மைனஸ்னு ஒரு டேர்ம் வரல. மைனஸ்னு வந்துச்சு அப்படின்னா ரெண்டில் எது பொதுவாக இருக்கோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து எழுதுறதுக்கு தான் மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசி நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் கண்டுபிடிப்போம். அப்போ பி மைனஸ் சி. பி செட்டில் என்ன இருக்குது, 2 3 5 7 மைனஸ் சி செட்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது அதை விட்டுருவோம். அப்போ அது போக பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 5 7, அதை மட்டும் எழுதிடுவோம். அப்போ பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து வேறு என்ன கொஷினில் ஏ கிராஸ் ஆஃப் பி மைனஸ் சி. ஸோ ஏ கிராஸ் ஆஃப் பி மைனஸ் சி ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஏ செட்டில் என்னென்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி மைனஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 5 7. அப்போ இப்போ என்ன பண்ணிடலாம், ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணிடலாம், பேர் பண்ணிடலாம். 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 ஓகேவா. அப்போ ஏ கிராஸ் ஆஃப் பி மைனஸ் சி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி வந்து என்ன இருக்குது, 2 3 5 7. இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் பேர் பண்ணணும். நிறைய நம்பர்ஸ் இருக்கனால பேர் பண்ணுறப்ப எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 நெக்ஸ்ட்டு 3,2 3,3 3,5 3,7 4,2 4,3 4,5 4,7 அதே மாதிரி 5,2 5,3 5,5 5,7 நெக்ஸ்ட் அப்படியே 6,2 6,3 6,5 6,7 அப்புறம் 7,2 7,3 7,5 7,7 ஓகேவா. அப்போ இப்போ வந்து ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ வந்து 1 2 3 4 5 6 7 கிராஸ் சி வந்து என்னன்னு தெரியும், சி என்ன கொடுத்துருக்காங்க 2 மட்டும்.
அப்போ 2ன்னு சொல்லி போட்டுட்டோம். கிராஸ்னால என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? பேர் பண்ண போகிறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓகேவா? இப்போ பேர் பண்ணிட்டோம். இப்போ ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கோமா? இந்த ரெண்டில் என்ன பண்ண போகிறோம்? எது ஒரே மாதிரி இருக்கோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? இங்கே 1, 2 இருக்குது. இங்கேயும் இருக்கா? அப்போ 1, 2 என்ன பண்ண மாட்டோம்? எழுத மாட்டோம். இங்கே 1, 3 இருக்குது. இங்கே 1, 3 இருக்கா? இல்லை. அப்போ அதை எடுத்து எழுதுவோம். இங்கே 1, 5 இருக்குது. இங்கே இருக்கா? இல்லை. அப்போ அதை எழுதலாம். 1, 7 இல்லை. எழுதலாம். 2, 2 இருக்கா? இங்கேயும் இருக்குது. இங்கேயும் இருக்குது. அப்போ எழுதக்கூடாது. 2, 3 இருக்கா? இங்கே 3, 2 தான் இருக்குது. 3, 2 வேறு, 2, 3 வேறு. அது எப்பவும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 2, 3 எழுதலாம். 2, 5 இங்கே இருக்கா? இல்லை. அப்போ அதுவும் எழுதலாம். 2, 7 இல்லை. எழுதலாம். 3, 2 இருக்கா? இங்கேயும் இருக்குது. இங்கேயும் இருக்குது. அப்போ எழுதக்கூடாது. 3, 3 இல்லை. அப்போ 3, 3 எழுதலாம். 3, 5 இருக்கா? இல்லை. அப்போ 3, 5 எழுதலாம். 3, 7 இருக்கா? இல்லை. அப்போ 3, 7ம் எழுதலாம். 4, 2 இருக்கா? இருக்குது. அப்போ எழுதக்கூடாது. 4, 3 இல்லை. எழுதலாம். 4, 5 இருக்கா? இல்லை. எழுதிக்கலாம். 4, 7ம் இல்லை. 5, 2 இருக்குது. எழுதக்கூடாது. 5, 3 இல்லை. எழுதிக்கலாம். 5, 5யும் எழுதலாம். 5, 7ம் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 6, 2 இங்கேயும் இருக்குது. இங்கேயும் இருக்குது. அப்போ எழுதக்கூடாது. இப்போ 6, 3, 6, 5, 6, 7, 7, 2 இங்கேயும் இருக்குது. இங்கேயும் இருக்குது. அப்போ அதை எழுதக்கூடாது. இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே எழுதலாம். 7, 3, 7, 5, 7, 7 எழுதிடலாம். அப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோமா? இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கணும். அங்கே எத்தனை டேர்ம் இருக்கோ அதில் இருக்க அதே நம்பர்ஸ் தான் இதுலேயும் இருக்கான்னு பார்க்கணும். அதே நம்பர்ஸ் அப்படியே தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ கிராஸ் ஆஃப் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். சிம்பிளான சம்மு. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஏபிசி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக போட்டுடலாம். கிராஸ் அப்படின்னா பேர் பண்ணுவோம். மைனஸ் அப்படின்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல எடுத்து எழுதக்கூடியது. அவ்வளோதான்.